குற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக, கொட்டும் மழையில் நனைவது போல் இவர் பேசினால் நனையலாம், கெட்டிக்கார பேச்சென்று இவர் பேசினால் நன்றி கூறலாம், பட்டிமன்றம் பேச்சரங்கம் எதுவாயினும் இவர் மேடை ஏறினால் சிரிக்கலாம். இருட்டின் வெண்ணிலவு, மனதின் கதகதப்பு, நட்பின் பெருவெளி, பேச்சாற்றலின் பேரருவி, தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் போதகர், என் அன்பு நண்பர் பாஸ்டர் ஜே லாரன்ஸ் அவர்களை எம் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். இந்த நல்ல மாலை பொழுதிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த நல்ல ஒரு விழாவினிற்கு எனக்கும் அழைப்பு கொடுத்து உங்களோடு உங்களது மகிழ்ச்சியிலே பங்கு பெறும்படியாக, உங்களோடு நானும் இசைந்திருக்கும்படியாக இந்த நல் வாய்ப்பினை எனக்கு அருளை செய்த என் அருமை நண்பர் தமிமுல் அன்சாரி அவர்களுக்கு என் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்து கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான யோசனைகளின் நிமித்தம், பலவிதமான காரியங்கள் நிமித்தம் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்து நாம் என்ன செய்ய முடியும், அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், நம் வாழ்க்கையுடைய நிலை என்ன என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றிலும் சரி, இந்த அக்குபஞ்சர் அந்த காரியத்தை நான் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இதன் வளர்ச்சியினை நான் தினம் தினம் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இதை துவங்கும் போது நானும் யோசித்தேன், இதிலே என்ன இருக்கிறது, இதில் என்ன செய்ய முடியும், இதில் எப்படி முன்னேற முடியும் என்று யோசித்தேன். ஆனால் இதிலும் வாழ்க்கை உண்டு, இதிலும் ஜனங்கள், இதிலும் சுகம் உண்டு என்பதை உணர்த்தும் விதமாக எல்லா விதத்திலும் இதிலே நண்பர் தமிமுல் அன்சாரி அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமுமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு அறிவாளன், ஒரு வெற்றியாளன் எப்படி தனது வெற்றியை நிரூபிக்க வேண்டும் என்றால், அவன் தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படும் பொழுது அவன் வெற்றியாளனாய் மாறிவிடுகிறான். அப்படியாக நண்பர் தமிமுல் அன்சாரி அவர்கள், அவருக்கு எனக்கு தெரிந்த மாட்டிலே நான் எத்தனையோ பட்டமளிப்பு விழாக்களை நடத்தி இருக்கிறார். இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு எனக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதில் பார்க்கும்போது எத்தனை மருத்துவர்களை, எத்தனை அக்குபஞ்சர் டாக்டர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை பார்க்கும்பொழுது, அவர் தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து மற்றவர்களையும் வெற்றியாளனை மாற்றியிருக்கிறார். அதாவது நாம் பார்க்கும் பொழுது, இப்போ நாம் பார்க்கிறோம் தமிமுல் அன்சாரியை. எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக பழக்கம் இருக்கிறது. நாங்கள் சிறு வயதிலிருந்தே விளையாடி இருக்கிறோம், சிறு வயதிலிருந்தே பழகி இருக்கிறோம். அவரிடத்திலே நான் அறிந்த பல காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் தான் அவரை இந்த வெற்றியின் பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அப்படி என்ன அவருடைய காரியங்கள் என்றால், நான் எனக்கு அறிந்தவரை அவர் 10வது படிக்கும் பொழுது தனது சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர். 10வது நானும் அவரும் ஒன்றாக தான் படித்தோம். 10வது படித்து முடித்தவுடன் அவர் வேலைக்கு சென்றார். 11வது 12வது படிக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், எங்களுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூல், காலையிலேருந்து மதியம் வரை தான் ஸ்கூலு. மதியம் மேலே என்ன பண்ணுவார், வேலைக்கு சென்று விடுவார். ராயப்பேட்டையில் வேலைக்கு போவார். நைட்டு 2 மணிக்கு வருவார், 3 மணிக்கு வருவார். திருப்பி என்ன பண்ணுவார், படிச்சுட்டு காலையிலேருந்து ஸ்கூலுக்கு வருவார். இப்படியாக தனது உழைப்பை சிறு வயதிலிருந்தே முன்வைத்தவர். முதலாவது அவர் தன் உழைப்பை நம்பினார். இரண்டாவது அவர் தன் இறை உணர்வை நம்பினார். அவர் சார்ந்திருந்த, நானும் வேறு மதத்தை சார்ந்தவன், அவர் வேறு மதத்தை சார்ந்த, ஆனால் எங்களுக்குள்ளே மத ரீதியாகவோ இல்லை மற்ற எந்த காரியத்திலோ எங்களுக்கு வாக்குவாதமோ தர்க்கமோ வந்ததே இல்லை, நாங்கள் பேசினதும் இல்லை. ஆனால் அவருடைய இறை உணர்விலே அவர் எல்லாவற்றிலும் உண்மையாயிருந்தார். அவர் இறை உணர்வை பார்க்கும்போது எல்லோரும் பிரமிப்பார்கள். அப்படியாக இருந்தார். அடுத்து அவரிடத்தில் இருந்த குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஈகை குணம். மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே அவர் எப்பொழுதுமே தளர்ந்து போனதே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, நான் இப்போ சொல்லலை, அப்போ சின்ன வயசுலேயே, அப்போவே நாங்கள் படிக்கின்ற காலத்திலே சரி, அவர் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் மற்றவர்களுக்கு தருவதிலும் தனது தாராள குணத்தை பார்த்தேன்.
இன்னொன்று சொல்ல போனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை அவர் மிகவும் விரும்பினார். ஏனென்றால் நான் சார்ந்திருக்கிற எனது வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நீ உன் வாழ்நாட்கள் சுகித்திருக்க வேண்டுமென்றால் உன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதனாலே நீ மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது இவருக்கு தான் என் இனத்தை சேர்ந்தவர், என் மதத்தை சார்ந்தவர் என்று அப்படிலாம் அல்ல. அவரிடத்திலே உதவி என்று கேட்கும் பொழுது அவர் எல்லோருக்கும் நன்மை செய்தார், எல்லோருக்கும். இன்னொன்று பார்க்கும் பொழுது அவரிடத்திலே நான் கண்டு கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், எந்த காரியமானாலும் சரி சிரித்து கொண்டுதான் இருப்பார். அந்த எக்ஸ்பிரஷனை கோபத்தையோ இல்லை இதையோ தன் முகத்தில் பார்க்கவோ முடியாது. சிரித்து கொண்டே இருப்பார், அமைதியாக இருப்பார். பார்க்கலாம் இது முடிஞ்சிடும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் தான் இன்ன வரைக்கும் அவர் இந்த வாழ்க்கையில் இந்த நிலைக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். அன்பான இந்த நேரத்திலும் தந்த படிப்பை முடித்து சொல்லுகின்ற நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை விட அவருடைய வாழ்க்கை நெறிகளை கற்றுக்கொள்ளுங்கள், அவரிடத்திலே இந்த குணப்பண்புகளை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்களும் ஒரு வெற்றியாளனாய், நீங்களும் இதை போல ஒரு கூட்டங்களை வைத்து இதே போல நீங்களும் என்ன பண்ண முடியும், பலருக்கு கற்றுத்தர முடியும். இதை அவர் வாழ்க்கையிலே நிறைய, அதாவது இந்த காரியத்தை எப்படி எடுத்து செல்வோம் என்றல்ல, 0 பாயிண்ட்லேருந்து எடுத்து வந்துக்கிறாரு. ஆதி காலத்து அக்குபஞ்சர் என்ன பண்ணுவாங்க, போடா அலோபதி போனோமா உடனே ரிலீஃப், உடனே என்ன பண்ணோம், ஒரு மாத்திரை போட்டோமா பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சு, அதை பார்ப்போம். ஆனால் இவர் 0 பாயிண்ட்லேருந்து எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொன்றாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதனாலே நன்மை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்ல, இதனாலே நான் நன்மை பெற்றேன் என்று சொல்ல இன்றைக்கு இந்த அளவிற்கு பெரிதாக வளர்ந்திருக்கிறது. இது எல்லாம் இறைவன் அவருக்கு கொடுத்த நன்மையான காரியங்கள் தான். அதாவது ஒரு மரத்தை பார்ப்போமானால் ஒரு மரத்திலே எத்தனை பழங்கள் இருக்கிறது, எத்தனை விதைகள் என்று இருக்கிறது என்று நாம் சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு விதையில் இருந்து எத்தனை பழங்கள் இருக்கின்றன, எத்தனை மரங்கள் இருக்கின்றன என்பதை நம்மால் சொல்ல முடியாது. அதே போல அருமை நண்பர் தமிமுன் அன்சாரி அவர்கள் ஒரு நல்ல விதையாக இருக்கின்றார். இந்த விதையிலே இன்னும் எத்தனை மரங்கள் வரப்போகின்றன, இன்னும் எத்தனை செடிகள் பூக்கப் போகின்றன, இன்னும் எத்தனை விதைகள் வரப்போகின்றன தெரியாது. அவர் தன் கற்றுக்கொண்ட தொழிலே உண்மையாயிருந்தார், அவர் தன் கற்றுக்கொண்ட தொழிலே நேர்மையாயிருந்தார், அவர் தன்னுடைய தொழிலிலே உண்மையாயிருந்தார். வேதம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. அப்படியாக இவர் உண்மையாயிருக்கிறார், உண்மையாயிருந்தார், உண்மையாயிருப்பார். ஆகவே நீங்கள் யாவரும் சரி, அவர் கற்றுக்கொண்ட பாடத்தை மாத்திரமல்ல அவருடைய குணநல பண்புகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள், உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், நீங்கள் நன்மையாக இருப்பீர்கள். கடவுள் உங்களை எல்லா விதமான நன்மையான கிருபைகளையும் நன்மையான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. எம் மாணவர்களை வாழ்த்த வருகை தாருங்கள் என்று தான் நான் அழைத்தேன். இங்கு என்ன செய்தார் என்று எனக்கே புரியவில்லை. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவனும் தேர்க்கு விற்பான் என்பது போல எங்களின் மாணவர்களை ஊக்குவிக்க வந்த என்னுடைய அன்பு நண்பர் லாரன்ஸ் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.